Dear students, our next important question is escape speed and orbital speed. So இங்கே escape speed பற்றி நம்ம பார்க்க போகிறோம். Hydrogen and helium are the most abundant elements in the universe. So நம்ம யூனிவர்ஸில் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் hydrogen and helium. But Earth atmosphere consists mainly nitrogen and oxygen. எர்த்தோட அட்மாஸ்பியரில் எது அதிகமாக இருக்குன்னா நைட்ரஜனும் ஆக்சிஜனும் தான் அதிகமாக இருக்குது. அப்போ த ஃபாலோவிங் டிஸ்கஷன் பிரிங்ஸ் ஃபார் த ரீசன் ஒய் ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் ஆர் நாட் ஃபவுண்ட் அபாண்டன்ஸ் ஆன் த எர்த் அட்மாஸ்பியர். அப்போ ஹைட்ரஜனும் ஹீலியமும் ஏன் எர்த் அட்மாஸ்பியரில் அதிகமாக இல்லைங்கிற டிஸ்கஷன் இப்போ நம்ம பண்ண போகிறோம். இப்போ when an object is thrown with some initial speed, it will reach certain height, after which it will fall back to earth. So ஒரு ஆப்ஜெக்டை நம்ம மேலே நோக்கி எரிஞ்சோம்னா certain initial speed கொடுத்து certain height வரைக்கும் போயிட்டு அது திரும்ப எர்த்துக்கே விழுந்துடும். ஓகேவா? ஏன்னு உங்களுக்கு தெரியும், டியூ டு எர்த்ஸ் gravitational field. If the same object is thrown again with a higher speed, இப்போ அதே ஆப்ஜெக்டை திரும்ப ஹை ஸ்பீடில் நம்ம எரிஞ்சோம்னா அது திரும்ப என்ன பண்ணோம் அப்படின்னா இட் ரீச்சஸ் எ கிரேட்டர் ஹைட் தென் த ப்ரீவியஸ் ஒன். முன்னாடி ஒன்று போனதை விட கொஞ்சம் அதிக உயரத்துக்கு போகும் அண்ட் ஃபால் பேக் டு எர்த். அப்போ this lead to the question of what should be the speed of an object thrown vertically up such that it escapes the earth's gravity and would never come back. அப்போ எவ்வளவு இனிஷியல் ஸ்பீட் கொடுத்து எரியும் போதே ஒரு பொருள் எர்த்தோட கிராவிட்டியிலிருந்து எஸ்கேப் ஆகும், திரும்பாது, அது திரும்ப பூமிக்கு வரக்கூடாது. அந்த மினிமம் இனிஷியல் ஸ்பீடை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், எஸ்கேப் ஸ்பீட் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அப்போ எர்த்தில் ஒரு ஆப்ஜெக்ட்க்கு எவ்வளவு இனிஷியல் ஸ்பீடு கொடுத்தோம்னா மினிமமாக எவ்வளவு இனிஷியல் ஸ்பீடு கொடுக்கும்போது அது எர்த்தோட கிராவிடேஷனல் ஃபீல்ட்லேருந்து வெளியே எஸ்கேப் ஆகுதோ அதை தான் நம்ம எஸ்கேப் ஸ்பீட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ கன்சிடர் an object of mass m thrown on the surface. ஓகேவா? when it is thrown up with initial speed vi. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்க போகிறோம். எர்த் சர்ஃபேஸ்லேருந்து சம் விஐ அப்படிங்கிற இனிஷியல் ஸ்பீட் கொடுத்து அதை நம்ம மேல் நோக்கி எரிய போகிறோம். ஓகேவா? இப்போ நான் இந்த ஆப்ஜெக்டை இந்த இடத்துல இருந்து எரிகிறேன். விஐங்கிற இனிஷியல் ஸ்பீடு கொடுத்து நான் எரிகிறேன். ஓகே, இதனுடைய மாஸை எம் அப்படின்னு வச்சுக்கலாம். எர்த்தோட மாஸ் என்னன்னு வச்சுக்கலாம், எம்இன்னு வச்சுக்கலாமா? அண்டு எர்த்தோட ரேடியஸை ஆர்இன்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த இடத்துல இருக்கும்போது இதனுடைய இனிஷியல் கைனட்டிக் எனர்ஜி அண்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னங்கிறத பார்க்க போகிறோம். அப்போ இந்த இடத்துல இருக்கும்போது இதனுடைய இனிஷியல் கைனட்டிக் எனர்ஜி என்ன வரும், half mvi ஸ்கொயர். இது கைனட்டிக் எனர்ஜி. அண்ட் இந்த இடத்துல இதனுடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னது, ஃபார்முலா என்னது, கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு மைனஸ் ஜி எம் எம்இ பை ஆர்இ. ஏன்னா சர்ஃபேஸில் இருக்குது. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன கிடைச்சிரும், இனிஷியல் டோட்டல் எனர்ஜி கிடைச்சிரும். அப்போ இனிஷியல் டோட்டல் எனர்ஜி ஈக்குவல் டு கைனட்டிக் ப்ளஸ் பொட்டன்ஷியல். கைனட்டிக் ஆஃப் எம்விஐ ஸ்கொயர். ஓகே, பொட்டன்ஷியல் எனர்ஜிலேயே மைனஸ் வருது. இப்போ மைனஸ் ஜி எம் எம்இ பை ஆர்இ அப்படின்னு வரும். ஓகேவா? இப்போ இந்த ரீஜியன் வரைக்கும் தான் இந்த கிராவிடேஷனல் ரீஜியன் இருக்குது. ஓகே, அப்போ when the object
reaches the height away from the earth. இந்த இடத்த தாண்டிருச்சு அப்படின்னு வச்சுக்கிருவோம். ஓகேவா? and the distance is treated approximately infinity அப்படின்னு வச்சுக்கிருவோம். at infinite distance வந்து அதனுடைய potential energy at infinity equal to என்னது 0. அப்போ ரீஜியனை விட்டு வெளியே வரும்போது அதனுடைய கைனெட்டிக் எனர்ஜியும் என்னாகும் 0. அப்போ when it escapes from the gravitational field the total energy of the object is 0 அப்படின்னு ஆயிரும். ஓகேவா? அந்த மினிமம் ஸ்பீடில் நம்ம எரியும் போது தான் அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா it escapes from the gravitational field. அப்போ here the final total energy equal to 0 according to the law of conservation of energy. நம்ம conservation of energy பத்தி தெரியும். Energy can neither be created nor be destroyed. Total energy always remains same. Conservation of energy எடுத்துக்கிட்டோம்னா total initial energy equal to total final energy அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ இனிஷியல் எனர்ஜி பார்த்தீங்கன்னா half mvi ஸ்கொயர் மைனஸ் gmme by re equal to என்னது 0 அப்படின்னு வரும். ஏன்னா ஃபைனல் எனர்ஜி 0. அப்போ இந்த டேர்ம் அங்கிட்டு கொண்டு போச்சுன்னா மைனஸ் என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும். அப்போ half m vi ஸ்கொயர் equal to g m me by re. இந்த m என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும். ஸோ 2 அங்கிட்டு அனுப்பிடலாமா? vi ஸ்கொயர் equal to 2gme by reன்னு இருக்கு. நான் என்ன பண்ணுறேன், இந்த டேர்மில் மேலையும் கீழையும் ஆரியால் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? vi ஸ்கொயர் equal to 2gme by re ஸ்கொயர் இன்ட்டு re அப்படின்னு வரும். ஓகேவா? அடுத்து நம்மளுக்கு நல்லா தெரியும் ஆசலரேஷன் டியூ டு கிராவிட்டி. g equal to என்னன்னு பார்த்தோம்? gme by re ஸ்கொயர் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ரைட். அப்போ இந்த டேர்முக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா இந்த g அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ vi ஸ்கொயர் ஈக்குவல் டு 2g re அப்படின்னு கிடைக்கும். therefore vi equal to root of 2g re. இதுதான் எஸ்கேப் ஸ்பீடுக்கான ஈக்குவேஷன். ஓகேவா? அதனால் viஐ ரீப்ளேஸ் பண்ணிட்டு viன்னு போட்டுக்கிடுவோம். அப்போ எஸ்கேப் ஸ்பீட் depends upon the acceleration due to gravity and the radius of the earth. It is independent of the mass of the object that we thrown. ஓகேவா? ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இப்போ இந்த ரிசல்ட் இருக்கிற இடத்துக்கு இப்போ நம்ம நிற்கிறோம். அப்போ எஸ்கேப் ஸ்பீட் டிபெண்ட்ஸ் ஆன் 2 ஃபேக்டர். ஒன்று ஜி ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி, இன்னொன்று ரேடியஸ் ஆஃப் த எர்த். இதில் என்ன வரலை, நம்ம த்ரோ பண்ணக்கூடிய ஆப்ஜெக்டுடைய மாஸ் வரல. அதனால் இண்டிபெண்ட் ஆஃப் த மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். இப்போ எர்த்தோட ரேடியஸ் 6400 கிலோமீட்டர். ஜி வேல்யூ எர்த்துக்கு 9.8 போட்டோம்னா எர்த்தோட எஸ்கேப் ஸ்பீட் எவ்வளவு? 11.2 கிலோமீட்டர் பர் செகண்ட்.
எந்த ஒரு ஆப்ஜெக்டை வந்து 11.2 கிலோமீட்டர் பர் செகண்ட் கொடுத்து நம்ம எரிஞ்சோம்னா அது என்ன ஆயிரும்? இட் எஸ்கேப்ஸ் ஃப்ரம் த கிராவிடேஷனல் புல் ஆஃப் த எர்த். இட் நெவர் கம் பேக். ஓகேவா? The escape speed is independent of the direction in which the object is thrown அப்படின்னு சொல்கிறான். நீ எந்த டைரக்ஷன்லையும் எரியலாம், ஹரிஜாண்டல், வெர்டிக்கல், இன்க்ளீன்டு, அந்த டைரக்ஷனை டிபெண்ட் பண்ணி இருக்காது அப்படின்னு சொல்கிறான். ஓகேவா? ரைட். அடுத்து வந்து லைட்டர் மாலிகுல் ஹைட்ரஜன், ஹீலியம் ஏன் எர்த்தோட அட்மாஸ்பியரில் இல்லை அப்படின்னு கேட்டேன்னா, they have enough escape speed to escape from the earth. ஏன்னா அந்த மாலிகுலுடைய ஆவரேஜ் வெலாசிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோன்னா, நம்ம எர்த்தோட எஸ்கேப் ஸ்பீடை விட அதிகமாக இருக்குது. 11.2 கிலோமீட்டர் பர் செகண்டை விட அதிகமாக இருக்கிறதுனால ஹைட்ரஜனும் ஹீலியமும் என்ன இல்லை, நம்ம எர்த்தோட அட்மாஸ்பியரில் இல்லை. நைட்ரஜன், ஆக்சிஜன் வந்து ஹெவியர் ஒன் கம்பேர்ட் டு ஹைட்ரஜன், ஹீலியம். அதனுடைய ஆவரேஜ் வெலாசிட்டி நம்ம எர்த்தோட எஸ்கேப் ஸ்பீடை விட குறைவாக இருக்கிறதுனால தான் நைட்ரஜனும் ஆக்சிஜனும் எர்த்தோட அட்மாஸ்பியரில் அதிகமாக இருக்குது. இது ஒரு 2 மார்க்கில் கேட்பான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.